டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்றினை வலியுறுத்தும் நோக்கில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் வெளிநாட்டு தூதுக்குழுக்களை சந்தித்து தொடர்ச்சியான முறையில் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வின் போது இலங்கைக்கு எதிரான யுத்தகால குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான சுயாதீன விசாரணைகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் அமைக்கப்படுவதற்கு மாநிலங்கள் அவற்றின் எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றன. பயங்கரவாத தடுப்பு மையம் இந்திய புலனாய்வு பேரவையின் கீழ் இயங்கும். மீள் சக்திவள அமைச்சர் ஃபாரூக் அப்துல்லா பயங்கரவாத தடுப்பு மையம் அமைப்பது குறித்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுடன் கலந்தாலோசனை நடத்தாமல் முடிவு எடுத்தமை மாபெரும் தவறாகும் என ஜம்மு காஷ்மீரில் வைத்து பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். அர்ஜென்டினா தலைநகர் புவனஸ் அயர்ஸில் ரயில் நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் ஆக குறைந்தது 48 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். மக்கள் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்ட காலை வேளையில் ரயில் மேடையின் முடிவில் அமைந்திருக்கின்ற தடையில் ரயில் மோதியதால் இந்த அனர்த்தம் நேர்ந்தது. மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ரயில் பெட்டிக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்பதில் சிரமங்கள் எதிர்நோக்கப்படுவதாக ரயில்வே தொழிற்சங்க தலைவர் ரொபர்டா நூனஸ் கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும். வணக்கம்.